வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். வீட்டு பணியாளர் ஒருவர் கட்டடத்திலிருந்து விழுந்து விபத்து. அல் ஃபெர்தோஸ் பகுதியில் வெள்ளிக்கிழமை காலை ஒரு வீட்டு பணியாளர் ஒரு கட்டடத்தின் மேல் மாடியிலிருந்து விழுந்த சம்பவத்தில் ஆடியா மத்திய தீயணைப்புத்துறை மற்றும் தேடல் மற்றும் மீட்புத்துறையைச் சேர்ந்த தீயணைப்பு குழுக்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டன. அந்த தொழிலாளி காயமடைந்து மருத்துவ சிகிச்சைக்காக உடனடியாக அவசர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார். தெளிவற்ற HIV பரிசோதனைகள் உள்ள வெளிநாட்டினருக்கு குவைத் விசா தடை. குவைத்தின் சுகாதார அமைச்சர் டாக்டர் அகமது அல் அவதி HIV ஆன்டிபாடி சோதனை முடிவுகள் நிச்சயமற்றவை என கருதப்பட்டால் வதிவிட விண்ணப்பதாரர்கள் மற்றும் புதிதாக வருபவர்கள் நாட்டுக்குள் நுழைவதை தடை செய்யும் உத்தரவை பிறப்பித்துள்ளார். அத்தகைய நபர்கள் மருத்துவ ரீதியாக தகுதியற்றவர்களாக வகைப்படுத்தப்படுவார்கள். இந்த சந்தர்ப்பங்களில் HIV நிலையை உறுதிப்படுத்துவதற்கு PCR பரிசோதனையை மாற்றாக பயன்படுத்த முடியாது என்று சுகாதார அமைச்சகம் தெளிவுபடுத்தி இருக்கின்றது. அதற்கு பதிலாக இறுதி தகுதியை தீர்மானிக்க தனிநபர்கள் 2 கூடுதல் ஆன்டிபாடி சோதனைகள் மற்றும் 2 வகையான வைரஸுக்கும் 2 PCR சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த நடவடிக்கை நிச்சயமற்ற ஹெப்படைட்டிஸ் C வழக்குகளுக்கான ஒத்த வழிகாட்டுதல்களை பின்பற்றி பிரசவத்துக்கு பிந்தையவர்களுக்கு சுகாதார பரிசோதனைகளை இறுக்குவதற்கான பரந்த முயற்சிகளின் ஒரு பகுதியாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொது சுகாதாரம் ஒரு முதன்மையான முன்னுரிமையாக உள்ளது என்றும் சமூகத்தை பாதுகாப்பாகவும் மருத்துவ துல்லியத்தை உறுதி செய்யவும் அனைத்து சோதனைகளும் அங்கீகரிக்கப்பட்ட நடைமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. பாகிஸ்தான் மற்றும் குவைத் அரசாங்கம் வர்த்தகம் BPC பேச்சுவார்த்தைகளில் ஏராளமான பொருட்கள் குறித்து விவாதிக்கின்றன. பாகிஸ்தான் மற்றும் குவைத் இருதரப்பு அரசியல் ஆலோசனைகளில் 4வது சுற்று மே 14, 2025 அன்று குவைத்தில் நடைபெற்றுள்ளது. பாகிஸ்தான் தூதுக்குழுவுக்கு மத்திய கிழக்கு கூடுதல் வெளியுறவு செயலாளர் திரு செஹ்ரியார் அக்பர் கான் தலைமை தாங்கியிருக்கின்றார். அதே நேரத்தில் குவைத் தரப்பு உதவி வெளியுறவு அமைச்சர் திரு சமீஹ் எஸ்ஸா ஜோஹர் ஹயாத் தலைமை தாங்கியிருக்கின்றார். இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்துவதற்காக வர்த்தகம், முதலீடு, மனிதவள ஒத்துழைப்பு, தூதரகம் மற்றும் மக்கள் தொடர்பு உள்ளிட்ட இருதரப்பு உறவுகளின் முழுமையான நிலைப்பாட்டையும் வெளிப்படுத்தி இருக்கின்றனர். பிராந்திய மற்றும் சர்வதேச பிரச்சினைகள் குறித்து இரு தரப்பினரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். தொடர்ச்சியான ஒத்துழைப்பு மற்றும் ஆலோசனைக்கான தங்கள் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளனர். இருதரப்பு உறவுகளின் முன்னேற்ற பாதை மற்றும் உயர்மட்ட தொடர்புகள் மற்றும் பரிமாற்றங்களின் வேகம் குறித்து திருப்தி தெரிவித்த அதே வேளையில் பரஸ்பர ஆர்வமுள்ள பல்வேறு துறைகளில் ஈடுபாட்டை மேலும் ஆழப்படுத்த இரு தரப்பினரும் ஒப்புக்கொண்டிருக்கின்றனர். பாகிஸ்தான் குவைத் இருதரப்பு அரசியல் ஆலோசனைகளில் அடுத்த சுற்று இஸ்லாமாபாத்தில் பரஸ்பரம் ஒப்புக்கொள்ளப்பட்ட திகதிகளில் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குவைத் விமான நிலையத்தில் மர்மம். மணிலாவுக்கு விமானம் செல்வதற்கு முன் பிலிப்பைன்ஸ் பெண் காணாமல் போனார். மணிலாவுக்கு விமானத்தில் ஏறுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு பிலிப்பைன்ஸ் வீட்டு பணியாளர் ஒருவர் காணாமல் போனதை அடுத்து குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் ஒரு சிறிய பாதுகாப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது விமான நிலைய பாதுகாப்பு பணியாளர்களிடமிருந்து விரைவாக பதிலை தூண்டியிருக்கின்றது. பாதுகாப்பு வட்டாரத்தின்படி அந்த பெண் வழக்கமான விமானத்தில் நாட்டை விட்டு வெளியேற திட்டமிட்டிருந்தார். ஆனால் போர்டிங் கேட் மூடுவதற்கு சற்று முன்பு காணாமல் போயுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது. உடனடியாக தேடுதல் வேட்டை தொடங்கப்பட்டிருக்கின்றது. இறுதியில் அவர் விமான நிலைய கழிப்பறைக்குள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றார். அவர் திடீரென காணாமல் போனதற்கான காரணத்தை விளக்க பிலிப்பைன்ஸ் பெண் மறுத்துவிட்டதாக கூறப்படுகின்றது. பெண்ணின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பாதுகாப்பு அதிகாரிகள் நிலையான நடைமுறைகளை பின்பற்றியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எந்த சட்ட மீறல்களும் இதில் ஈடுபடவில்லை என்பதை உறுதிப்படுத்தி இருக்கின்றனர். அவரது பயணம் மறு திட்டமிடப்பட்டு வேறு விமானத்தில் முடிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் எந்த அசம்பாவிதமும் இல்லாமல் அந்த பெண் தனது நடத்தையை விளக்க மறுத்ததாலும் இந்த சம்பவம் நிர்வாக நோக்கங்களுக்காக அதிகாரப்பூர்வமாக ஆவணப்படுத்தப்பட்டது என்று அந்த வட்டாரம் தெரிவித்திருக்கின்றது. குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவைத் தினார் ஒன்றின் இந்திய பெறுமதி 278.42 இந்தியன் ரூபாய்களாகும். ஒரு குவைத் தினார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 972.91 இலங்கை ரூபாய்களாகும். ஒரு குவைத் தினார் ஒன்றின் பங்களாதேஷ் பெறுமதி 395.04 பங்களாதேசி டகாஸ் ஆகும்.
குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 31.87 குவைத் தீனார்களாகும். 22 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 29.24 குவைத் தீனார்களாகும். 21 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 27.92 குவைத் தீனார்களாகும். 18 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 23.93 குவைத் தீனார்களாகும்.